ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து தாக்கல் பண்ணப்பட்ட ஜென்ரல் பட்ஜெட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த அந்த பட்ஜெட் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயங்களோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சைடில் அந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், யூனிட் 5. ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்காக பட்ஜெட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு பாலிசி நோட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய கவர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸும் பெரும்பாலான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பழைய கவர்மெண்ட்டோட தான் இருக்குது. புதுசாக வந்த கவர்மெண்ட் ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததை நம்ம அடிக்கடி கரண்ட் ஆஃபீஸில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அந்த வகையில் அவங்க அந்த யூனிட் 5 ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கேட்குறாங்கன்னா, அப்போ பட்ஜெட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கீம்ஸு எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எவ்வளோ டார்கெட் இயர் வச்சுருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம விரிவாக அந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா? அதனால் பட்ஜெட்டை நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சோர்ஸை நம்ம பார்க்கணும். இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ பட்ஜெட்ன்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சோர்ஸாக இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போது. நிறைய கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட ஸ்கீம்ஸ்லேருந்து. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காயின் ரேஷியோ, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அது மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கேள்விகள்ன்றது நம்ம பட்ஜெட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ 15க்கும் மேற்பட்ட கேள்விகள் உறுதியாக நம்ம வந்து இந்த பட்ஜெட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப்ல கவர் ஆக மாரி தான் நம்ம இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 5ஆம் தேதி வந்து தாக்கல் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம வீடியோ போயிருக்கோம். ஸோ பொறுமையாக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து பிஓக்யூவில் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இந்த ஒரு பிடிஎஃப் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட கேள்விகள் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 2A இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ச்சாக நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும் இல்லையா? ஸோ என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அதிகாரம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பெருமை என்னும் அதிகாரம். ஓகேங்களா? ஸோ பெருமை என்னும் அதிகாரத்தில் இந்த திருக்குறள் என்றது இடம்பெற்றிருக்கு. இது என்ன ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 972வது திருக்குறள் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாக்டான பொருள் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம். ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அவங்க பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் தான், எல்லாருமே ஈக்குவல் தான் நம்ம எல்லாருமே. பட் ஆனால் அவர்களுடைய செயல்களின், அவங்க பிறந்து வளர்ந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களின் வகையை வச்சு தான் அவங்க என்ன கேட்டகரியான பர்சன்றதை பிரிக்க முடியும்னு சொல்லக்கூடியதுதான். அந்த வகையில் பிறப்பின் போது சாதி, சமயம், மதம் இதை வச்சு பிரிப்பது ஒரு பிரிப்பே கிடையாது. அது வந்து ஒரு பிரிவினை என்பதே கிடையாது. அவங்க வாழ்வில் எந்த மாதிரியான மனிதர்களாக இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நல்லவங்களாக இருக்காங்களா, கெட்டவங்களா இருக்காங்களா, ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த மாதிரி இருக்குது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சனாக இருக்காங்களா சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், இதை வச்சு தான் ஒரு பர்சனை வந்து கேல்குலேட் பண்ணணுமே தவிர கேஸ்ட் பேசிஸில் வந்து நம்ம அந்த ஒரு ரிலிஜன் பேசிஸில் அந்த ஒரு டைவர்சிட்டின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லக்கூடியதான் இந்த ஒரு திருக்குறள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். ஓகேங்களா? ஸோ சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான திருக்குறளை நம்மளுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம பட்ஜெட்டில் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 2026 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பேர் ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஒரு ஆண்டுக்கான அந்த ஒரு இன்டரியம் பட்ஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரியில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இடைக்கால பட்ஜெட்ன்றது. ஸோ புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான பட்ஜெட்டை நம்மளுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்காங்க. யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க? டாக்டர் என் மரியா வில்சன் அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இவர் தான் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4,72,585 கோடிகள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒதுக்கீடுன்றது இந்த ஒரு பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் தந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒதுக்கீடு அலோகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7.6% அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 7.6% பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பட்ஜெட் 2026-27 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்த வரவினவங்கள் இன்கம்ன்றது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எஸ்டிமேஷன் இருக்குன்னா 3,50,766 கோடின்றது இருக்கு. ஆனால் செலவினங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய செலவுகள் வரவோட செலவுன்றது அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கடன் வாங்கக்கூடிய தேவையும் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் செலவுகள் பார்த்தீங்கன்னா 4,72,585 கோடியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு அந்த நிதி பற்றாக்குறை அந்த ஒரு டிஃபிஷியேட்ன்றது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1,21,819 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து 2021 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் அந்த ஒரு பற்றாக்குறை டிஃபிஷியேட்டோட ரேட் வந்து எவ்வளோவாக க்ரோ ஆயிருக்கு அந்த வகையில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ கடந்த ஆண்டோட ஒரு
ஒரு சதவீதம், அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சமாக அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பற்றாக்குறை அளவு குறைஞ்சிருந்தாலும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான அந்த ஒரு கடன் தேவையில தான் தமிழ்நாடு இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வகையில் இந்த ஒரு நிலைமை மாற வேண்டும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பொறுத்து இருந்தால் அது வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா பார்க்குங்களா. ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட் கிட்டேருந்து ₹1, அதாவது ஒரு ₹1 வருது, எந்த மூலங்களில் தான் வருது, எந்த சோர்சஸ் மூலமாக வருது, ₹1 செலவு பண்ணுறாங்கன்னா எந்த சோர்சஸ்க்குலாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விவரிக்கிற மாரி ஒரு பை சார்ட் எடுத்து வரும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும். அந்த வகையில் ₹1 வரவு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ₹1 வருதுன்னா எந்தெந்த மூலங்கள் மூலமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய், வரி அல்லாத டாக்ஸ் இல்லாத இன்கம் மூலமாக நம்மளுக்கு 5.3% இந்த ₹1 வருது. அதாவது இந்த ₹1 ஜஸ்ட் பேசிக்காக ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ கோடிக்கணக்கில் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ₹1 நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் அந்த ₹1 அந்த எக்ஸ்பிளேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ ₹1 கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா அது எந்தெந்த மூலங்கள் வழியாக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ வரி அல்லாத வருவாய் மூலமாக 5.3%, அதாவது 5.3 சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ₹1 அந்த பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் உதவி மானியங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த உதவி மானியங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.3% இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா மத்திய வரிகளின் பங்கு அது பார்த்தீங்கன்னா 11.9%, அதாவது 11.9 கடன்களின் வசூல் மற்றும் மூலதன வரவு. ஓகேங்களா? ஸோ கடன்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அது நம்ம லோன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு வட்டி விகிதம் இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.1%, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் டாக்ஸ் மூலமாக 43.3%, பொது கடன்கள் மூலமாக 33.1% பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு வருவாய் ₹1 இன்கம் வருதுன்னா இந்தந்த மூலங்கள் வழியாக வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ₹1 செலவு பண்ணுறாங்க, ₹1 நம்மளுக்கு வந்து செலவு ஆகுதுன்னா எந்தெந்த மூலங்களுக்குலாம் நம்ம செலவு பண்ணுறோம், எந்தெந்த சோர்சஸ்க்குலாம் நம்ம செலவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு செயல்பாடுகளும் பராமரிப்புகளும். ஓகேங்களா? செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் 3.78 நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கட்டமைப்பு பணிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுறோம். ஒரு கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து கட்டமைப்புகளையும் டெவலப்பாக வச்சுக்கணும். சாலை வசதிகளாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் இது போன்ற கட்டமைப்புகளை டெவலப் பண்ணுற வச்சிங்கன்னா அது இன்டெரக்டாக நம்மளுக்கு எக்கனாமிக்கில் வந்து நம்ம growth தரும் இல்லையா. ஸோ அதுக்கு செலவு பண்ணுறதுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.8%. அதே பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள், பென்ஷன், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு அந்த பென்ஷன்லாம் தராங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா ₹1 8 அதாவது 8% அளவு செலவு பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா கடன்களை திருப்பி செலுத்துதல், நம்ம வாங்கியிருக்க கடனை திருப்பி செலுத்துறாங்க பார்த்தீங்களா, ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 9.9%, அதாவது 9.9. அதே பார்த்தீங்கன்னா மூலதன செலவுகள். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியை கட்டுறாங்களோ, ஒரு புதிய தொழில் தொடங்குறாங்களோ, ஒரு ஷேரை வாங்குறாங்களோ, ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செலவுகள்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ₹1 எவ்வளவாக இருக்குன்னா 10.9%. ஓகேங்களா? பைசான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா கடன் வழங்குதல். ஓகேங்களா? ஸோ லோன்ஸ்லாம் தராங்க இல்லையா, அதுக்காக எவ்வளோ செலவினம்ன்றது இருக்குன்னா 1.9. அந்த பார்த்தீங்கன்னா உதவித்தொகைகளும் மானியங்களும், இன்சென்டிவ்ஸ், ஸ்கீம்ஸ் இது போன்ற விஷயங்களுக்காக 33.2%. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி, ஊதியங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 17.3%, அதாவது 17.3 அந்த ₹1 சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக வட்டி செலுத்துதல். ஓகேங்களா? ஸோ வாங்கிய கடனுக்காக வட்டி செலுத்துறாங்க இல்லையா கவர்மெண்ட்டு, இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா ₹1 நம்மளுக்கு 15 சொல்லிட்டு பார்க்குறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. நம்ம இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம்னா இதை வந்து ஆர்டராக கொடுத்துருவாங்க. ஆர்டராக கொடுத்துட்டு குறைந்த அதிகமான வருவாய் வந்து எந்த ஒரு துறைக்கு வந்து செலவு பண்ணுறாங்க, அது மாதிரி குறைந்த அளவில் எந்த ஒரு துறைக்கு வந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. குறைஞ்சதுலேருந்து அதிகமாக போகணும், கம்மியானதுலேருந்து அதிகமாக போகணும், அது மாதிரி அதிகமானதுலேருந்து கம்மியாக போகணும்னு சொல்லிட்டு அந்த அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் வச்சு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படிமே நம்ம கொஸ்டின் எடுத்து இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஆங்கிள் நம்ம கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டயக்ராம் இது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்துன்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வந்து தாக்கல் பண்ணாங்க. விவசாயத்துறை சார்ந்த அந்த ஒரு பட்ஜெட்ன்றது நம்மளுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் பண்ணாங்க. இது யார் தாக்கல் பண்ணது சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு விவசாயத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள், தமிழ்நாட்டோட விவசாயத்துறை அமைச்சர் இருக்குங்களா ஆர் வினோத் அவர்கள். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டோட டோட்டல் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 58,374 கோடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது கடந்த இயரோட 12,713 கோடி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டோட மெயினான பில்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பட்ஜெட்டோட முக்கியமான பில்லர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கீயாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? அந்த வகையில் நம்மளுக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்,
நிர்வாகத்தை மேம்படுத்துதல், சமூக நீதியினை காத்தல், சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு வழங்கக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீயாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா பசுமை மரப்பின்மை உயர்த்துதல். ஓகேங்களா. ஸோ பசுமை பரப்பினை உயர்த்துதல், அதாவது அந்த ஒரு மரங்கள் வளர்க்குறதா இருக்கட்டும், பனை மரங்கள் வளர்ப்பு இயக்கமாக இருக்கட்டும், அந்த அலையாத்தி காடுகள் உருவாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து இந்த ஒரு பட்ஜெட்ன்றதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் மக்களுக்கு, அந்த பார்த்தீங்கன்னா வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெயின் பில்லர்ஸாக வச்சு தான் இந்த ஒரு பட்ஜெட்ன்றதை ரெடி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான டேட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இது சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து அந்த ஒரு 11am லைவ்ல பார்த்துருப்போம். 11am கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் டெய்லி போயிட்டு இருக்கும் இல்லையா, அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு வருவாய் மேம்பாட்டு குழு கிட்டத்தட்ட நம்மளுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 13 லட்சம் கோடி கடன் இருக்கு இல்லையா, இது எப்படி நம்ம அடைக்கலாம் அப்படின்னு வந்து ஆலோசனை பண்ணுறதுக்காகவும் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் நம்மளுடைய வருவாயை டெவலப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கடனை ஈஸியாக நம்ம கிளியர் அவுட் பண்ணிடலாம் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருவாயை பற்றி ஆராயத்துக்கும் வருவாய் மூலங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கடன்களை வந்து நீக்குவதற்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி குழுவை. ஓகேங்களா. ஸோ ஒரு குழுவை வந்து அமைச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த குழுவோட தலைவர் யார் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு, மான்டேக் சிங் அலுவாலியா. ஓகேங்களா. மான்டேக் சிங் அலுவாலியா இவர் என்ன ப்ரீவியஸான போஸ்டிங்கில் இருந்திருக்காரு சொல்லிட்டு நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபார்மலி டெபுட்டி சேர்மன் யூனியன் பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ மத்திய அந்த ஒரு துணை தலைவராக இருந்திருக்காரு, எதுக்குன்னா திட்ட ஆணையத்துன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 6 பேர். ஓகேங்களா. ஸோ 6 பேர் இருக்காங்க. அதில் தலைவர்னு ஒருத்தர் இன்க்ளூட் ஆயிருக்காரு சொல்லிட்டு பார்க்குறோம். தலைவர் இல்லாமல் தலைவர் அலுவலியா இல்லாமல் நம்மளுக்கு வந்து 5 பேர் இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள், இந்த ஒரு குழுவோட முக்கியமான நோக்கங்கள், இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு இணையான வருவாய் வளர்ச்சியை அடைதல், அந்த பார்த்தீங்கன்னா வருவாய் ஆதாரங்களை விரிவாக்கம் செய்து பராமரித்தல், அண்ட் தென் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை உயர்த்த வழிமுறைகளை பரிந்துரைத்தல், சமூக பொருளாதார இலக்குகளை அடைய மாநிலத்தின் நிதி சுய ஆட்சியை வந்து வலுப்படுத்துதல். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து நம்மளுடைய வருவாயை டெவலப் பண்ணணும், அதுதான் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட். ஸோ இதை வச்சு தான் வந்து இவங்க அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போன்ற விஷயங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த இது ரொம்ப முக்கியமான டேட்டாப்பா. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து என்ன டார்கெட் வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் 2036 பார்த்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாடு மாறணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா 1.5 ட்ரில்லியன் US டாலர் அந்த ஒரு எக்கனாமியை வந்து தமிழ்நாடு எந்த இயர் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த இலக்குன்றதை அறிவிச்சிருக்காங்க, இந்த டார்கெட் அச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இது ஒரு கொஸ்டின். ஸோ 2036. ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதற்காக என்னென்ன முன்னோட்டங்கள் என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 35,062 கோடி மதிப்பிலான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே இந்த ஒரு டார்கெட்காகவே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த வெற்றி தமிழ்நாடு மீட்டிங் ரீசன் நடந்தது இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14,790 நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாக போகுது. ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய எக்கானமி டெவலப் ஆகும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறைகளும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் பிரித்து பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ அலோகேஷன்ன்றதை பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்கீம் மிஸ் ஆகாது, பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டான்றது மிஸ் ஆகாது. பட்ஜெட்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம PDF தாண்டி கேள்விகள் வராதுப்பா. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த PDF-ஐ. ஸோ நம்மளுக்கு கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு திருக்குறளையும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அந்த வகையில் குறள் எண் 400 அதிகாரம் கல்வி. ஓகேங்களா. ஸோ கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அந்த வகையில் ஒருவருக்கு அழிவல்லாத சிறந்த செல்வம் எதுதான், கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும் தான் நம்ம ஒருத்தருக்கு நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு சிறந்த செல்வமாக பார்க்குறோம். அதை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிடுங்கி கொள்ள முடியாது. ஓகேங்களா. அவ்வாறான சிறந்த செல்வம் கல்வி மட்டுமே. ஸோ எந்த ஒரு கேடும் தர முடியாத ஒரு செல்வம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்வின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ கல்வியை தவிர மற்ற பொருட்கள் எதுவும் உண்மையான செல்வம் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குறளுக்கான மீனிங் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ கல்வித்துறையில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். பேர்லேயே வந்து அதுக்கான மீனிங் இருக்கா. ஸோ சூப்பர் கிளீன், அப்போ கிளீனா ஒரு சுத்தம் பற்றின ஒரு விஷயம் தான். கேம்பஸ்ன்றது அந்த ஸ்கூலோட கேம்பஸை குறிக்குது. அப்போ என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஒரு கேம்பஸ் அந்த ஸ்கூல் கேம்பஸ் அந்த பள்ளி வளாகத்தை தூய்மையாகக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே தான். ஓகேங்களா. ஸோ தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு, பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டெவலப்மெண்ட்டாக இந்த ஒரு ஸ்கீம்ன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட இலக்கா 10,000 பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெவலப் பண்ணணும், சுத்தமான பள்ளிகளாக மாற்றணும். இதுக்காக 139 கோடியை பார்த்தீங்கன்னா அந்த அலோகேஷன்ன்றதை இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றலில் முதலிடம் தமிழ்நாடு, இந்த ஒரு இலக்கு அடையணும்பா. ஸோ கற்றலில் முதலிடம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கற்றலில் முதலிடம் தமிழ்நாடு தான் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா பள்ளி பாடத்திட்டம், கற்றல் முறைகள், இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போறாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதற்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு 25 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அலோகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி நிறைவு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டமைப்பு பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஒரு பள்ளியோட தரம், இது போன்ற விஷயங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த பள்ளி நிறைவு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இதற்காக எவ்வளோ ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு தொடக்க பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 2514, அதன் பார்த்தீங்கன்னா நடுநிலை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 365, அதன் பார்த்தீங்கன்னா உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 855 பள்ளிகளை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக எத்தனை பள்ளிகள் நம்மளுக்கு 3734 பள்ளிகளை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பள்ளி நிறைவு திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், கட்டமைப்பை டெவலப் பண்ணுறது தான் இந்த ஒரு ஸ்கீமோட முக்கியமான ஃபியூச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதற்காக எவ்வளோ அலோகேஷன், எவ்வளோ நிதி ஒதுக்கீடுன்றது பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு 2132 கோடி, 2132 crores சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 300 கோடி பார்க்குங்களா. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு 300 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ வரப்போகிற காலங்களில் இந்த ஒரு நிதின்றது அதிகமாகும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க நம்மளுக்கு, பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நவீன உண்டு உறைவிட பள்ளிகள் பயனாளிகள். ஓகேங்களா. ஸோ ஹாஸ்டல் வசதியோட அந்த ஒரு பள்ளிகளை டெவலப் பண்ணணும். ஏழை மாணவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தும் கொடுத்து பார்த்தீங்கன்னா தரமான கல்வியை தரக்கூடிய முக்கியமான அங்கங்கள், முக்கியமான ஃபோக்கஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திட்டத்தோட பேர் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம். ஸோ இதோட பயனாளிகள் யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு திட்டம் மூலமா பயனாளிகளாக இருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் யார் இதில் வந்து என்னென்ன வசதிகள் பெற போகிறாங்கன்னா கல்வி, தரமான கல்வி, உணவு, தங்குமிடம், பாட புத்தகங்கள், சீருடைகள், இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய வகையில் இந்த ஒரு திட்டம் என்னது இருக்கு. ஸோ 125 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அலோகேஷன் இதற்காக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதை இல்லா தமிழ்நாடு, பள்ளிகளில் போதை புழக்கம், போதை விற்பனை, இது போன்ற விஷயங்களை தடை செய்வதற்காகவும் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போதையில்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, இதுதான் மெயின் ஃபியூச்சராக இந்த ஒரு ஆப்போட இருக்குது. ஸோ ஆப்போட பேரே நம்மளுக்கு போதையில்லா தமிழ்நாடு தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்காக, இந்த ஆப்போட ஒர்க்கிங்ஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 7 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. போதை பற்றின அந்த ஒரு வழக்குகள்லாம் நிறைய ரீசெண்ட் டைம்ஸில் போகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து போதை சார்ந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதுவும் பட்ஜெட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பள்ளிகள் சார்ந்த திட்டங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டம், ஃப்ரீ பைசைக்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டம். இது ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தான். பட் ஆல்ரெடி இருந்த ஸ்கீம்ல வேற ஒரு சைக்கிள், ஒரு பழைய மாடல் சைக்கிள் மாரி தந்திருந்தாங்க. இப்போ இந்த ஒரு புது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாடல் சைக்கிள்ன்றது தராங்க சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.32 லட்சம் மாணவர்கள், அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் என்றது இருக்கு. ஸோ இவங்க தான் பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா சைக்கிளோட வேற என்ன விஷயங்கள்லாம் தராங்கன்னா மாடர்ன் பிராண்டட் பைசைக்கிள். ஓகேங்களா. ஸோ பிராண்டடான மாடர்னான சைக்கிள் ஒன்று தராங்க. ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், இது போன்ற விஷயங்கள் தராங்க. ஸோ இதற்காக எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு 277 கோடிப்பா, 277 crores அலோகேட்ன்றதை பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். இது ஆல்ரெடி முதலமைச்சர் காலை உணவு திட்டமாக இருந்தது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்ததை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ செப்டம்பர் 17 முதல் தந்தை பெரியாரோட பிறந்தநாள் முதல் இந்த ஒரு திட்டத்தை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச காலை உணவு, இதுதான் வந்து இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ்ன்றது இருக்கு. ஸோ இது மூலமா விரிவாக்கப்பட்ட விவரம். ஓகேங்களா. ஸோ எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் எத்தனை புதிய ஸ்கூல்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து புதிய பயனாளிகளாக இணைய போறாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 15,414. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 15.14 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக பயனாளிகளாக வந்து மாற போறாங்க. ஏன்னா 8th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த வகையில் கூடுதல் பயனாளிகளாக அவங்க மாற போறாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 710 கோடி.
ஸோ அடுத்து ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துறோம். ஓகேங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹையர் எஜுகேஷன் கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஆல்ரெடி இருந்த திட்டம் தான் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் வெற்றி மடிக்கணினி திட்டம். ஸோ இதற்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, நம்மளுக்கு 2000 கோடி அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் சுடர் திட்டம். டிஎன் சுடர் திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாணவர்கள் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். ஸோ முக்கிய கல்வி மையங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி மையங்களில் கூட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இது போன்ற விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 1,00,000 நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் ஹாஸ்டல்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3200 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக பப்ளிக் பிரைவேட். ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் மட்டும் இந்த இனிஷியேட்டிவ் செய்யலை. ஸோ பிரைவேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தில் வந்து அங்கம் வைக்கிறாங்க. பிரைவேட் கம்பெனிஸும் இதில் வந்து கான்ட்ராக்டராக இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ தென் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம். ஸோ இந்த ஒரு திட்டம் எதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஃபாரினில் போயிட்டு மாணவர்கள் படிக்க விரும்பினால் அவங்கள வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான நிதி உதவி கொடுத்து அந்த ஒரு திட்டத்தில் வந்து பயனாளிகளாக ஆக்கிறது தான் இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுக்கு பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான உதவி. ஓகேங்களா, ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு 36 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா நிதி உதவின்றது தராங்க. ஸோ இதன் மூலமாக 362 லட்சம் மாணவர்கள் பயனாளிகளாக இருக்க போகிறாங்க. ஸோ மொத்த அலோகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 131 கோடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி திறன் பயிற்சி திட்டம். வெற்றி திறன் பயிற்சி திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஸ்கில்ஸ் இது போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்களை வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக அவங்கள வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சின்றது வழங்கப்பட போகுது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு அந்த ஒரு பணி பயிற்சி இன்டர்ன்ஷிப் என்றது வழங்க போகுது. அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டதாரிகள் மற்றும் தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கப்படும். அந்த பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து முக்கியமான அம்சமாக எவ்வளோ அலோகேட்ன்றது பண்ணியிருக்காங்கன்னா 150 கோடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம். ஓகேங்களா, ஸோ தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளியாக இளைஞர்களை திகழ செய்தல். ஓகேங்களா, ஸோ அந்த ஏஐ சார்ந்த ட்ரைனிங் கொடுக்கறது தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2031 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலிடெக்னிக் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்கள் பொறியியல் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் படிக்கக்கூடிய அரசு பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சார்ந்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக எடுத்துகிட்டு போனோம். 2031 இந்த ஒரு 5 லட்சம் மாணவர்கள் இந்த ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு வராங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்வெளி சார்ந்த விஷயங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேடுன்றதை லான்ச் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து குலசேகரப்பட்டினம் சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்துக்கு அருகே பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் உதிரி பாகங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலயமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அள்ளிக்குளம் என்ற ஏரியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதையும் பார்த்துருந்தோம். அந்த வகையில் அந்த ஒரு தூத்துக்குடி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராக்கெட் லான்ச்சிங் ஒரு பேட், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் ராக்கெட் லான்ச்சிங் பேட் ராக்கெட் ஏவுதளம் என்றது இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக சிறிய ரக ராக்கெட் போன்ற விஷயங்கள் வந்து ஏவுவதற்காக நம்மளுக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த குலசேகரப்பட்டினத்தில் அந்த ராக்கெட் லான்ச்சிங் பேட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஒர்க்கிங்ன்றது நம்மளுக்கு இந்த ஆண்டோட இறுதி அல்லது அடுத்த ஆண்டோட முதல் கட்டத்தில் முடியும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஒர்க்கிங்க்கு வரும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையும் கீ ஃபோக்கஸாக வச்சு நம்ம இந்த ஒரு பட்ஜெட்டில் பேசியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அந்த அள்ளிக்குளத்தில் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலைன்றது அள்ளிக்குளத்தில் தூத்துக்குடியில் அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் தான் தலைமை எடுத்து நடத்துறாங்க. இன்ஸ்பேஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ் நிறைய யூஸ்ஃபுல்லான அந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றதை பண்ணி தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா விண்வெளி ஏவுதளத்தில் புவியியல் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்ட முதலீட்டு மண்டலம் அமையும் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டாவா தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பார்த்தீங்கன்னா திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நிறுவ போகிறாங்க. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. ஸோ அந்த வகையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தியை பல கட்டங்களில் ஊக்குவித்தல். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு கிரீன் பசுமையான விஷயங்கள் அந்த ஒரு பொருட்கள் வந்து எடுக்கப்படக்கூடிய பொருட்கள், அதனால எந்த ஒரு விலங்கினமும் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மெயின் கோர் ஐடியாவை வச்சு அதுலேருந்து துணிகளை நெய்யறது, அதுலேருந்து
அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம், திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டரு. ஸோ இதற்காக எவ்வளோ அலோகேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா 10 கோடிப்பா, 10 crores சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்பார்க் திட்டம், டிஎன் ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, குறிப்பாக அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து, இந்த ஒரு டெக்னாலஜியாக ப்ரைவேட்டில் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் ஈஸியாக வந்து தனியாக கிளாஸ் போய்ட்டு ரோபோட்டிக்ஸ்லாம் கற்றுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் படிக்கிற ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேவைன்றது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஎன் ஸ்பார்க் திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள 5000 அரசு பள்ளிகளிலும் கூடுதலாக 2600 பள்ளிகளை சேர்த்து 7600 பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஒரு ட்ரைனிங்கிறது தரப்போறாங்க. அந்த வகையில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா தொழில்சார் அடிப்படை பாடங்கள், பேசிக்கான விஷயங்கள், இந்த ரோபோட்டிக்ஸ் பற்றி, இன்ஜினியரிங் பற்றி சொல்லி தருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 9 முதல் 10ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடைநிலை அளவிலான பயிற்சி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா சிறப்பு விருப்ப பாடங்கள், ஓகேங்களா, ஸ்பெஷல் எலக்டிவ் சப்ஜெக்ட். இதில் அந்த ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன மெயினான ஸ்பெஷலான அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னவோ அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரைனிங்ன்றதை தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவகம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏஐக்குன்னு ஒரு நகரம், அந்த நகரம் ஃபுல்லாகவே ஏஐ தான் இருக்கும். ஸோ ஏஐ சார்ந்த ரிசர்ச், ஏஐ சார்ந்த ஒரு கண்டுபிடிப்புகள், அதை வந்து என்னென்னலாம் பண்ணலாம் சொல்லிட்டு இது போன்ற விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக ஏஐ நகரம் சொல்லிட்டு உருவாக்க போகிறாங்க. இதுக்கான பேர் அறிவகம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க, தமிழ்நாடு சைட்லேருந்து சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட வேலை வாய்ப்பின்மை விகிதம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3.5% இப்போது வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து கடந்த ஆண்டுக்கு 5.1 இது வந்து கணிசமான அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஓகே, ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டேட்டா, ஓகேங்களா. அந்த வகையில் ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மற்றும் விளையாட்டு திட்டங்கள், தமிழ்நாட்டிலிருந்து இளைஞர்கள் ஒலிம்பிக்கு போகணும், ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அங்கே மெடல்ஸ் வின் பண்ணணும் சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு திட்டம் தான் இது, ஓகேங்களா. அந்த வகையில் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளை வந்து சொல்லித்தரக்கூடிய, கோச்சிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு சென்டர்ஸ், மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10 இடங்கள் வந்து உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி மாநிலம் முழுவதும் 10 மையங்கள், எவ்வளோ செலவில் 50 கோடி செலவில் பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி, 8 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 5 கோடி அளவுக்கு நிதியை வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கிறது தர போகிறாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கான நிதி உதவி, ஸோ 500 விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவிக்காக அவங்களுக்கு அந்த ஒரு இன்சென்டிவ், அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்காக அந்த நிதி ஒதுக்கீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 22 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடுன்றது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுகள், பல்லாங்குழி, நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, ஸோ தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டுகள், இதையும் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்த 42 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா உடற்கல்வி பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு, தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடுன்றத பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் ஆதி டிராவிடர் அண்ட் ட்ரைபல், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஆதி டிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்த நல விஷயங்கள், நல திட்டங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அந்த வகையில் அயோத்திதாச பண்டிதர் வாழிட மேம்பாடு திட்டம், ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய அந்த ஆதி டிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஸோ அவங்களுடைய அந்த ஒரு கட்டமைப்புகள், கிராமப்புறங்கள், சாலை வசதிகள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 300 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா மண்ணின் மகள் ஸ்கீம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கீம், இந்த ஒரு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்கீமு. ஸோ எந்த கம்யூனிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் இந்த ஒரு பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ இவங்களை செலக்ட் பண்ணி இவங்கள நிலம் வாங்குறதுக்கான ஒரு பகுதி அளவு அமௌண்ட்டை கொடுக்கறதும், ப்ளஸ் அவங்களுக்கான ஸ்கில்ஸு, மண் வளம் சார்ந்த தகவல்கள், அந்த சார்ந்த ட்ரைனிங்கு, இது போன்ற விவசாயிகள் அவங்கள ஒரு சிறந்த விவசாயிகளாகவும் நில உரிமையாளர்களும் மாற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த மண்ணின் மகள் என்ற திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் யார் மெயின் பெனிஃபிஷியராக இருக்காங்கன்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த பெண் விவசாயிகள் மட்டும்தான் இந்த ஒரு திட்டத்தோட மெயின் பெனிஃபிஷியஸ் பயனாளிகளாக இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதற்காக எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 20 கோடி, ஓகேங்களா. ஸோ 20 crores அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்திற்கு அலோகேஷன்றத பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களுக்காக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன்ஸ் தரது,
ஸ்கில்ஸ் சொல்லித்தரது இது போன்ற விஷயங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கு யார் பயனாளிகள், எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பயனாளிகள் சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்கள் தான் இந்த ஒரு திட்டம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா 125 கோடி அளவுக்கு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தான். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயரத்துக்காகவும் நிலையான வளர்ச்சிக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மூலதன மானியம், வட்டி மானியம் போன்ற விஷயங்கள் தரத்துக்காக கிட்டத்தட்ட 75 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா. ஸோ இது எதற்கான ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பழங்குடியினர் குடியிருப்புகளின் அடிப்படை வசதி கட்டமைப்பை டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ்க்கான அந்த ஒரு கழிப்பறைகள், அவங்களுக்கான அந்த ஒரு சாலை வசதிகள், அதே தான் நம்ம வந்து முன்னாடி பார்த்து தான் அதோட அப்டேட்டட் ஒரு ஸ்கீம் தான் அது. ஸோ இது ஆன்றோர் இருக்கனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஆன்றோர்னா வந்து பழங்குடியினர் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு பழங்குடியினர் குடியிருப்புகள் அடிப்படை வசதிகள் உள்கட்டமைப்பை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு திட்டம்ன்றது பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்துக்காக நம்மளுக்கு 250 கோடின்றத அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் நலம் சார்ந்த திட்டங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்பிக்கை இல்லம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திட்டம். இந்த ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்ல புதுசாக வந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இந்த ஒரு மாவட்டங்களில் தான் இந்த நம்பிக்கை இல்லம் என்று அமைக்க போறாங்க. ஸோ இது யாருக்கான இல்லம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள். ஓகேங்களா. ஸோ அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள், இன்டெலெக்சுவலி டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு இல்லம் தான் இது. அவங்களும் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு இல்லம். அவங்களுக்கான சிறப்பு கல்வி, பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு, தொழில் பயிற்சி இது போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 குழந்தைகள் பயிலும் பகுதி நேர பள்ளியாக செயல்படும் சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே தங்கும் இடம் வசதியோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேராக பார்த்துருப்பாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 4 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லம் என்ற ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த நம்பிக்கை இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இது யாருக்கான இல்லம், இதில் வந்து மெயின் பயனாளிகளாக யார் இருக்காங்க சொல்லிட்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடியாகிடணும். ஓகேங்களா. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கீம்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்கன்னு. அண்ணனின் சீர்திட்டம். ஓகேங்களா. ஸோ ஏழை பெண்கள் திருமணமாகி போகும்போது அவங்களுக்கான சீர் வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அண்ணன் சீர்திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எவ்வளோ என்னென்ன தராங்க, 8 கிராம் தங்க நாணயம் கோல்டு காயின் ப்ளஸ் ஒரு பட்டு புடவைன்றது தராங்க. இதற்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 812 கோடி. அடுத்து பார்த்தீங்கன்னா போதையில்லா தமிழகம். ஸோ இதற்காக மறுவாழ்வு நிதி உருவாக்கம், போதை பழக்கத்திலிருந்து மீள மறுவாழ்வு உதவி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தரத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க மட்டும் பார்த்தாலே போதும் 70 கோடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூத்த குடிமக்களின் புனித பயணம். ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடான அந்த ஒரு பயணங்களுக்காக ஹஜ் பயணம்லாம் போவாங்க இல்லையா. இதுமாரி இந்துஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசி பயணம் போன்ற விஷயங்கள்லாம் போவாங்க. கிறிஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு தேவாலயங்கள் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத ரீதியான புனித பயணங்களுக்காக நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அலோகேஷன்றதை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலோகேஷன்றதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஆண்டுதோறும் 2.5 லட்சம் மூத்த குடிமக்களை பார்த்தீங்கன்னா இது மூலம் பயனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி வீடு வழங்கும் திட்டம். ஸோ இது ஆல்ரெடி இருந்து கனவு இல்லம் திட்டம் இருந்தது இல்லையா. ஸோ அதோட ஒரு பேர் மாற்றப்பட்ட ஒரு திட்டம் தான் அது. ஸோ அப்போ வந்து ஒரு திட்டம் ஒரு வீடு கட்டுறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து 3.10 லட்சம் அலோகேட் பண்ணாங்க. இப்போ இந்த அமௌண்ட்டை மட்டும் உயர்த்திருக்காங்க. அது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் 5 லட்சம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 70,000 வீடுகள் கட்டப்பட போகுது. ஸோ இதற்காக 3,500 கோடிகள் முதல் ஆண்டு மட்டும் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம். ஸோ அந்த ஒரு கலைக்குழுக்கள், ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். அவங்களோட கலை வந்து தமிழர்களுடைய கலை வந்து அழிந்து விடாமல் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு திட்டம் தான் இது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பயனாளிகளை 200 சிறந்த கலைக்குழுக்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆண்டுதோறும் 100 நாட்கள் நிகழ்ச்சி வாய்ப்பு, அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரோக்ராம் மாரி கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ப்ரோக்ராம் மாரி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இதற்காக 23 கோடி அளவுக்கு அந்த அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திருநர் நலன், திருநங்கை, திருநம்பிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களையும் வந்து பாதுகாக்கணும். தொழில் ரிலேட்டடாக அவங்க லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்வில் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்காக அந்த ஒரு திட்டம் தான் திருநர் நலன் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்ன விஷயங்களாக பண்ணியிருக்காங்க. திறன் பயிற்சி, சுய தொழிலுக்கு மானியம், கடன் உதவி தரது. அந்த பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்களில் அறம் தங்கும் இடங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ திருநர் நலனுக்காக பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதிகள், ஹாஸ்டல் சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50,000 வரை பார்த்தீங்கன்னா
சுய தொழில் வங்கி கடனுக்கு மானியம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிட வசதிகள் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திட்டமாக பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வந்து தங்க மோதிரம் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கிரிங் போடக்கூடிய ஒரு திட்டம் தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் எவ்வளோ கிராம்னு கேட்பாங்க, நம்மளுக்கு 1 கிராம் சொல்லிட்டு பார்க்கணும். இதுதான் வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2026 முதல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் எந்த தேதியிலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு ரிங்ன்றது போடுவாங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஜூன் 22 நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த தேதியிலிருந்து பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும், குறிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் இந்த ஒரு மோதிரம் எடுத்த 1 கிராம் மோதிரம் எடுத்த போட போகிறாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இதற்காக 560 கோடின்றத அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண்களின் பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா அமைச்ச ஒரு படை சொல்லிட்டு பார்க்குறோம். இதற்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 354 கோடி. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் இருக்கக்கூடிய ஸ்டேடியமில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பர்டிகுலர் பிரிவு வந்து உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிஃபார்மை கொடுத்து ஸோ பெண்களின் பாதுகாப்புக்காக அவங்க ரோந்து பணியிலே இருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையோட மெயின் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் கேர் சென்டர், தாய் கேர் மையங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் கர்ப்பிணி பெண்களுக்காக அமைக்கப்படும் சேவை மற்றும் உதவி மையங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது கட்டணமில்லா உணவு, மருத்துவ உதவிகள், ஸ்கேன் பண்ணிக்கலாம், இது போன்ற விஷயங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னா 23 கோடி அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா மலிவான விலையில் பார்த்தீங்கன்னா நடுத்தர இளைஞர்கள் அவங்களாம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வீடு கட்டிக்க தரக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு என்ன திட்டம், மாநகர இளைஞர்கள் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம், மை ஹோம் திட்டம், மெட்ரோ யூத் ஃபேமிலி ஹவுசிங் ஸ்கீம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா இலக்கு 7 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வீடாச்சும் கட்டி தரணும். இது வந்து டோட்டலாக பப்ளிக் பிரைவேட், அதாவது அரசாங்கம் தனியார் உதவியோட பார்த்தீங்கன்னா வழிநடத்தக்கூடிய ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் என்று தராங்க. பார்க்கணும். ஸோ மின்னணு வாடகை பற்றுச்சீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு வாடகை பணத்தை வந்து சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு வீடு கட்டலாம் இல்லையா ஈஸியாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அந்த ஒரு ரெண்டல் வவுச்சருமே அவங்க கையில் தந்துடுறாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு உறைவிட நிதியத்தின் மூலம் 3500 கோடி ரூபாய் செயல்திறன் இடைவெளி நிதி வழங்கப்படும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் மூலமாக 15,000 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிதிகள் ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கான வீடுகள் எடுத்து கட்டித்தரப்படும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுல நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா அந்த மை ஹோம் திட்டம் யாருக்கான திட்டம், எதற்கான திட்டம் சொல்லிட்டு அதை தாண்டி கொஸ்டின் இதுலேருந்து வராது. ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு TN வெற்றி திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதை தவிர்க்கவும், ஒருங்கிணைந்த திட்டமிடலை உறுதி செய்யவும், ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்தல், ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வரணும் அனைத்து திட்டங்களுக்கும் சொல்லிட்டு அதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை டெவலப்மெண்ட், கிராமப்புறங்கள் வசதி இது போன்ற விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம்ன்றதை பார்க்குறோம். ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீ ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு திட்டம் எடுத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி வெற்றி 150. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாநில அரசு 45% நிதியை ஏற்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது நம்மளுக்கு இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் இந்த ஒரு MG நரேகா திட்டத்துக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் சார்பில் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்களுக்கான சம்பளம் சேலரி அதுக்கான நிதின்றது 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாற்றினாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு அப்டேட் பண்ணி தான் இந்த ஒரு திட்டம் எடுத்து. ஸோ 125 நாளாக இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் 150 நாள் 25 நாள் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 40% நிதியாகி 5057 கோடியும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சாங்க. டோட்டலாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,042 கோடின்றது டோட்டல் அலோகேஷனாக இருக்குது. இதில் தமிழ்நாட்டோட பங்கு 40% சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 5,057 கோடி சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 125 நாள் கூடுதலாக 25 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்காக எக்ஸ்ட்ராவாக 100 கோடின்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். ஓகேங்களா. சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எதற்கான திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்கள், சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்த்துதல். ஓகேங்களா. ஸோ மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கவங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இது.
ஸோ அது நம்மளுக்கு சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். சிங்கப்பெண்கள் படையும் சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டமும் வேற வேற, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? சிங்கப்பெண்கள் படைனா பெண்களின் பாதுகாப்புக்காக, சிங்கப்பெண்கள் மேன்மைப்படுத்தும் திட்டம் அதாவது நம்மளுக்கு வலிமைப்படுத்தும் திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பெண்களின் வளர்ச்சிக்காக, மகளிர் குழுக்களின் வளர்ச்சிக்காக, அவங்க தொழில் முனைவர்களுடைய வளர்ச்சிக்காக சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு. ஓகேங்களா? ஸோ போதைப் பொருள் எதிர்ப்பு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்க போகிறாங்க. ஸோ 65 யூனிட்ஸோட உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அக்ரி பட்ஜெட் பார்த்துடலாமா? ஸோ விவசாயத்துறையில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க விவசாய பட்ஜெட்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு குறுவை தொகுப்பு ரீசெண்டாக அறிவிச்சாங்களே குறுவை சாகுபடிக்காக. ஸோ 134 கோடி. ஓகேங்களா? ஸோ குறுகிய காலத்தில் நடக்கூடிய பயிர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாதான் பார்த்தீங்கன்னா அந்த பயிர்ன்றது வளரும். மழை பெய்யாத பட்சத்தில் அந்த பயிர்ன்றது அவங்களுக்கு அந்த ஒரு லாஸ்ன்றது ஆகும் இல்லையா, அதை சரி கட்டுறதுக்காக அந்த குறுவை சாகுபடி அந்த ஒரு விஷயத்தை வந்து அறிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் 134 கோடின்றத கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். இது வாழும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இல்லை பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு 5 வெள்ளை ஆடுகள் வழங்கப்படும். 5 கோட்ஸ் வழங்குவாங்க. ஸோ 100% மானியம் ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 30,000 தகுதியுள்ள நபர்களுக்கு இந்த ஒரு திட்டம்ன்றது பயனாளிகளாக இருக்க போகிறாங்க. ஸோ 130 கோடின்றத பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் பனையிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், பதநீர், வெள்ளம் இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். 16 கோடி அளவுக்கு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளை காப்போம் திட்டம். இதற்காக 31 கோடின்றது கால்நடை விவசாயிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாடகை 2.0 செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்த 463 வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு 20.31 கோடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நெல் அறுவடை இயந்திரமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வாடகைக்கு எடுக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்காங்களே அவங்களுக்கு கவர்மெண்ட்டே வாடகைக்கு தருவாங்க. அந்த ஒரு ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக வாடகை ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு சேவையை வந்து நம்ம ஈஸியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் அமைப்பதற்கு இல்லத்தரசிகளுக்கான திட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி விதை தொகுப்புகள், பழஞ்சலை தொகுப்புகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம், நிழல் வகை குடிகள் இது மாதிரி வந்து நம்ம வீட்டு மாடியிலே பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு ஹோம் கார்டன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அலோகேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்கப்பா. 10 கோடி 10 crores அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அலோகேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி பார்த்தது பனை மரத்துலேருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து அந்த விற்பனையை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இது வந்து பனை பாதுகாப்பு இயக்கம், பனை மரம் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பயிற்சியளித்தல், பனை பொருள் உற்பத்தி கூடாரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அமைச்சு பனை மரத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இது ஒரு திட்டமிட்டத்தை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயிகளுக்கான புதிய மாநில விருதுகள் அறிவிப்பு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மாநில அளவில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள் விருது அறிவிச்சிருக்காங்க. சிறந்த விவசாயிகள் மாநில அளவில் ஸ்டேட் லெவலில். ஸோ முதல் பரிசா 2.5 லட்சமும், 2வது பரிசா 1.5 லட்சமும், 3வது பரிசாக 1 லட்சம் என்ற மொத்தம் 30 விவசாயிகளுக்கு 50 லட்சம் மதிப்பிலான ரொக்க பரிசுகள் வழங்குவதற்கான அந்த ஒரு அவார்டு எடுத்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மாவட்ட அளவில் வெற்றி விவசாய திட்டம். எப்படி ஸ்டேட் லெவலுக்கு அஞ்சலி அம்மாள் விருதோ அது மாதிரி மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி விவசாய விருது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சிறந்த 3 விவசாயிகளுக்கு வந்து அந்த ஒரு பரிசுன்றதை தராங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 67.50 லட்சம் நிதின்றதை ஒதுக்கியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 9 பயிர்களில் செலக்ட் பண்ணி அதில் சிறந்த விவசாயிகள் சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து நம்மாழ்வார் விருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்தாமல் ஆர்கானிக் முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக அந்த ஒரு விவசாயம் பண்ணுற விவசாயிகளை சிறந்த 5 விவசாயிகளை செலக்ட் பண்ணி ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மொத்தம் வந்து 10 லட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டுக்காக அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் 20% கூடுதல் மானியம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் மோட்டார் சூரிய சக்தி பம்பு செட்டுகள், 300 ஆழ்துறை மற்றும் குழாய் கிணறுகளுக்கு 100% மானியம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே
நம்மளுக்கு வந்து ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்காக தராங்க இப்போ ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஐ உழவர் செயலி ஓகேங்களா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி விவசாயிகளுக்கும் சொல்லி தரணும், அவங்கள வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு விஷயம் தான் அது. அந்த வகையில் ஏஐ உழவர் செயலி ஸோ 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வானிலை தகவல்கள், மழை பெய்யுமா பெய்யாதா, பாசன அட்டவணை, என்னென்ன டைமில் என்னென்ன காய்கறி போட்டால் நல்லா வளரும், என்னென்ன பயிர் போட்டால் நல்லா வளரும் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூலு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தை நிலை விவரம், விலை விவரம், சந்தையில் காய்கறி எவ்வளோ விலைக்கு போகுது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பயிர் ஆலோசனைகள் மற்றும் உர பரிந்துரைகள், நோய் தாக்குதல் கண்டறிதல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெயின் கீ ஃபோக்கஸாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் ஏஐயோட உதவியோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம், தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் ஸோ 122.51 கோடி செலவில் பண்ணியிருக்காங்க. ஸோ வளமான மண் வளமான வருங்காலம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை சூரிய மின் மானிய திட்டம், வீட்டின் கூரை சூரிய மின் மானிய திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூஃபில் சோலார் பேனல் செட் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய மின்சாரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வரக்கூடிய உதிரி மின்சாரத்தை கவர்மெண்ட்டுக்கு செல் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்கமும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா. ஸோ இந்த ஒரு திட்டத்தோட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சோலார் பேனலை வந்து அமைப்பதற்காக 1 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா மானியம் எடுத்து தர போகிறாங்க. ஸோ மின் கட்டணத்தை குறைத்து பசுமை ஆற்றலுக்கு மாறுதல், டோட்டலாக வந்து 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விலையில்லா மின்சார உயர்வு திட்டம் ஸோ 500 யூனிட் மின்சாரம் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அது சார்ந்த ஒரு திட்டம் தான் அது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1545 கோடின்றத ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மனித விலங்கு வனவிலங்கு மோதலுக்கு நிரந்தர தீர்வு, இது சார்ந்த ஒரு ரிசர்ச் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் சார்பில் கோயம்புத்தூரில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி வச்சாங்க இல்லையா. ஸோ அது சார்ந்த ஒரு பட்ஜெட் தான் இது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 100 கிராமங்களில் மனித விலங்கு மோதல் தடுப்பு திட்டம், அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யானைகள் வருது, குடியிருப்பு பகுதியில் யானை வருது, சிறுத்தை வருதுலாம் சொல்லிட்டு நம்ம நியூஸில் கேள்வி போகிறோம் இல்லையா. இது போன்ற விஷயங்களை தவிர்க்கலாம், சேதங்களை தவிர்ப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த ஒரு திட்டத்தை பார்க்குறோம் ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா சூரிய மின்வேலி, எஃகு வேலி உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த பாதுகாப்பு, வன பாதுகாப்பு பணியாளர்கள் நியமனம், ஜிபிஎஸ் வசதியுடன் கண்காணிப்பு, இரவு நேரம் ரோந்து பண்ணி, இதுக்காக எல்லாத்துக்கும் நம்மளுக்கு 20 கோடி அளவு பார்த்தீங்கன்னா அந்த அலோகேஷன்றதை பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக தரத்தில் உருவாகும் சென்னை நதிகள் ஸோ கூவம் அடையார் ஆறுகளை வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணி போட் வசதிகளும் பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ண போகிறதா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ போட்டு சவாரி இது போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூவம் ரிவர்லேயே வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதெல்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கூவம் ரிவர் ரொம்ப பெரிய ரிவர், ரொம்ப அழகான நதியாக கூட இருந்தது இல்லையா. ஸோ அந்தமாரி இப்போ நம்ம கொண்டு வந்தோம்னா ரொம்ப வந்து பெரிய விஷயமாக இருக்கும். உலக சுற்றுலா தலத்தை வந்து நம்ம வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் கொண்டு வரலாம், இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணி அது மூலமாக இன்னும் நம்ம பொருளாதாரத்தை டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டமாக கவர்மெண்ட் கொண்டு வந்ததுலேயே இது ரொம்ப நல்ல ஸ்கீமாக பார்க்குறோம். அதே பார்த்தீங்கன்னா இதற்கான விரிவான சாத்தியக்கூறுகள், படகு வசதி, நதிக்கரை நடைபாதை, பொழுதுபோக்கு வசதிகள், சென்னையின் புதிய அடையாளமாக கூவம் மற்றும் அடையாறு ஆறு வந்து மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதற்கான அந்த ஒரு டெண்டர், இதை பண்ணுறதுக்கான ஒரு டெண்டரும் விட்டுட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அந்த ஒரு டெண்டர் வந்து விட்டுருக்காங்க. வெளிநாட்டு கம்பெனிகளும் வந்து இந்த ஒரு டெண்டரை முடிச்சு தரலாம்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அந்த வேலைகள் எடுத்து ஆரம்பிப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஸோ 2500 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகளை டெவலப் பண்ணுறது மூலமாக அந்த சுனாமி போன்ற காலங்களில் அந்த ஒரு தண்ணீரின் தாக்கம், அலையின் தாக்கத்தை குறைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த வகையில் தான் பார்க்குறோம். ஸோ கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் 40 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அலையாத்தி காடுகள் நிதி. ஸோ மொத்த இயக்க நிதி இந்த ஒரு பசுமை இயக்கத்துக்காக மொத்தம் 322 கோடி எடுத்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் இதுவும் நம்ம கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன துறைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்வித்துறைக்கு 52,920 கோடி, ஊரக வளர்ச்சித்துறை கிராமப்புற வளர்ச்சிக்கு 39,609 கோடி, அந்த பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி, அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,357 கோடி, அந்த பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் கூட்டுறவு துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,859 கோடி, நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி, எரிசக்தி துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 15,828 கோடி, அந்த பார்த்தீங்கன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 14,552 கோடி, போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி, சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு 9,819 கோடி என்று விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமீபத்திய தமிழ்நாடு நிதி அமைச்சர்கள் இதுவுமே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இப்போ மரியா வில்சன் அவர்கள் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்பத்திய நிதி அமைச்சர் மரியா வில்சன் இந்த ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவார்.
ஸோ இதுக்கு முன்னாடி யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க? தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டும் அவர் தான் தாக்கல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி பிடிஆர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், கே அன்பழகன் அவர்கள் அவரோட டென்யூரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா, கொஸ்டின்ல இருந்து கேட்குறாங்க. அதேமாதிரி விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் ஆர் வினோத் அவர்கள். ஸோ இடைக்கால பட்ஜெட்டில் வந்து விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணது எம்ஆர்கே பன்னீர்செல்வம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா துரைக்கண்ணு அதுக்கு முன்னாடி, வைத்தியலிங்கம் அதுக்கு முன்னாடி, தாமோதரன் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஆர்டர் வந்து நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பெயர் மாற்றம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன பெயர் மாற்றம் சொல்லிட்டு பார்த்துலாம். நான் முதல்வன் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி திறன் பயிற்சி திட்டமாக பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெற்றி வீடு வழங்கும் திட்டம். அந்த பார்த்தீங்கன்னா அன்பு சோலை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உலகம் உங்கள் கையில் லேப்டாப் திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து வெற்றி மடிக்கணினி திட்டமாகவும். அந்த பார்த்தீங்கன்னா முதல்வர் படிப்பகம் டிஜிட்டல் நூலகம். நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் மகள் திட்டம். அந்த பார்த்தீங்கன்னா விலையில்லா சைக்கிள் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன மிதிவண்டி திட்டம். அந்த பார்த்தீங்கன்னா அரசு மாதிரி பள்ளி மற்றும் தகைசால் பள்ளி காமராஜர் சிறப்பு பள்ளி. அந்த பார்த்தீங்கன்னா ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டிஎன்பிசியில் முந்தைய ஆண்டில் பட்ஜெட் வந்து கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணிடலாம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஆளுநர், மாநில கவர்னர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 3512.85 கோடி பார்க்குறீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பட்ஜெட்டில் தாக்கல் பண்ண அமைச்சர்களை வந்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியமான டேட்டா பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யார், டாக்டர் நாவலர் விஆர் நெடுஞ்செழியன் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு, ஸோ இப்போ இருக்கக்கூடிய மரியா வில்சன் அவர்கள் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பார்க்குங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து இந்த ஒரு டேட்டாவும் மிஸ் ஆகாத அளவுக்கு அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா போதுமான விஷயமாக இருக்கும். பட்ஜெட்லேருந்து கேள்விகள் கேட்டால் இந்த கிளாஸை தாண்டி கொஸ்டின் வராது 100% உறுதியாக சொல்லலாம். ஸோ இது மட்டுமே போதுமான விஷயமாக இருக்கும் தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், விவசாய பட்ஜெட் ஜென்ரல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு போனாலே நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஆப் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் இந்த 3 ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஃப்ரீ மெட்டீரியல்ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட், அது உள்ள போயிட்டீங்கனாலே நம்ம வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்லேருந்து போட்ட எல்லா பட்ஜெட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு இன்டீரியம் கவர்மெண்ட் வந்து போட இடைக்கால அரசு இருந்தது பிப்ரவரி மாதம். ஸோ அவங்க கொடுத்த அந்த எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டு ப்ளஸ் இப்போ இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் பட்ஜெட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் போட்டிருப்போம். ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான அந்த ஒரு இன்கம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை மனசில் வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைமை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட போஸ்டிங்க்கு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய அந்த குரூப் 2 ஸோ அந்த குரூப் 1 நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ குரூப் 2 ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச்ன்றது லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃப்ரெஷர் நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தெரியல, என்ன தப்பு பண்ணுறது தெரியல. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பேட்சில் ஸ்பெஷலைஸ்டாக நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து தரோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, ஸ்டாண்டர்ட் புக் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பொதுவான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டுமே போதுமான சொல்யூஷனாக இருக்க போகுது. ஏன்னா கடந்த ஆண்டுகளை கேட்கப்பட்ட கேள்விகளை 200 கேள்விகளை 175 கேள்விகள் நம்ம புக்ஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டுமே போதுமான விஷயமாக இருக்க போகுது. இந்த ஒரு புக்ஸை ஹைலைட் பண்ணி தான் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கிளாஸ் நடத்த போறாங்க. ஏன்னா வந்து கிளாஸ் நடத்துகிற ஸ்டாஃப்ஸ் வந்து வேற நோட்ஸ் எடுக்கிறதும் அதை நம்ம போய் வேற நோட்ஸில் படிக்கிறதும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல், நம்ம கொடுக்குற மெட்டீரியல் தான் ஹைலைட் பண்ணி கிளாஸ் நடத்துவாங்க. ஸோ அந்த ஒரு ஹைலைட் பண்ணதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கான கிளாஸ் ஒரு டெஸ்ட் அன்றைக்கே போட்டு பார்க்க போகிறீங்க. அந்த டெஸ்ட்டில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும், கிளாஸில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு டவுட் கிளியரிங் மென்டரிங் செஷன் இருக்கும். ஸோ அது தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் படிச்சியோ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு
ஸ்பெஷல் மென்டாரிங் செஷன் கொடுக்க போகிறாங்க. இதில் உங்களோட த்ரூ அவுட் ஜேர்னி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பாத் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியாக மாற்றி கொண்டு போகலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டெஸ்ட்ன்றது கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேட்ச்ன்றது போகும். ஸோ இந்த ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான சீட் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா நீங்கள் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு டயல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பட்ஜெட் வீடியோன்றது முடிஞ்சிச்சு. ஸோ மீண்டும் வந்து வேற ஒரு இம்பார்ட்டன்டான சோர்ஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.